கடமைக்கு ஊழியம் செய்து வரல. ஒரு வார்த்தை நீங்க கேளுங்க, பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தில் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும். அப்ப கீழே நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் பரமண்டலங்களில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. பரமண்டலத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்களோ இந்த பூமியில நீங்க அப்படி மாறணும். பரமண்டலத்தில் இந்த சபை எப்படி ஆண்டவர் வழி அந்த மோசேக்கு சொல்ற மலையிலே காண்பித்த மாதிரியின்படி என்ன செய்வது, மலையில் காண்பித்த. அப்போ இஷ்டத்துக்கு கீழே நீ ஒண்ணு கட்டக்கூடாது. மேல ஒரு மாடல் நான் வச்சிருக்கிறேன், மேல ஒரு மாதிரி வச்சிருக்கிறாரு, மேல ஒரு மாதிரி வச்சிருக்கிறாரு. காலேஜ் படிச்சதுனால எங்க காலேஜ்ல ஷூ போடணும், இல்லைன்னா ஃபைன். பெல்ட் கட்டணும், இன் பண்ணணும், இல்லைன்னா ஃபைன். தாடி வைக்க கூடாது, ஃபுல் ஷேப் பண்ணணும், கை பட்டன் போடணும். இதெல்லாம் எங்க காலேஜ்ல ரூல்ஸ். ஆனா எங்க அத்தை ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னாங்க, நான் படித்துக் கொண்டிருக்க மக்களே, நீ தாடி வச்சிருக்கிற மாதிரி நான் பார்க்கிறேன், கையை மடக்கி வச்சிருக்கிற மாதிரி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்க ஆண்டிட்ட சொன்னேன், நானாவது தாடி வைக்கிறதா வாய்ப்பே இல்லை, நானாவது கையை மடக்கிறதாவது வாய்ப்பே இல்லை. அதை தாண்டி ஒன்று சொன்னாங்க, இப்படி மைக்கு வச்சுட்டு நீ பிரசங்கம் பண்ற மாதிரி பார்க்கிறேன்னு சொன்னாங்க. பல நாட்கள் போன போது என்ன அறியாமல் நம்மை மாறிவிட்டேன். என்ன அர்த்தம்னா, என்னை குறித்து பரலோகத்தில் ஒரு மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரியின்படி நான் மாறுகிறேன். பரலோகத்தில் உங்களை குறித்து தேவன் ஒரு மாதிரி வைத்திருக்கிறார். நீ ஒரு தீர்க்கதரிசியானா, நீ ஒரு அப்போஸ்தலனானா, நீ ஒரு சுவிசேஷகனானா, நீ ஒரு யோசேப்பானா, அதோட நீ மாறணும். அப்படி மாறினானா தேவன் சந்தோஷப்படுவார். கை தட்டுங்க. இப்ப நீங்க கேளுங்க, நீங்க என்ன வச்சிருக்கிற மாதிரிபடி நான் இருக்கிறேன். நான் கேளுங்க, கேளுங்க தங்கச்சி, சகோதரி கேளுங்க, தம்பி கேளுங்க, நான் புரியுற தான் பேசுறேன். அண்ணன் கேளுங்க, எங்க வீடு நீங்க பாக்குற மாதிரி இருக்கா, ஜெபிக்கிற வீடு மாதிரி இருக்கா, பைபிள் படிக்கிற வீடு மாதிரி இருக்கா, ஆராதிக்கிற வீடு மாதிரி இருக்கா, எங்க சபை